இஸ்லாமியர்கள்னா இங்க இருந்து மாறின எல்லாருமே அந்த வழக்கத்தை தாங்க கடைப்பிடிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நாங்களாம் பண்ண மாட்டோம்னுவாங்க. ரொம்ப நெருக்கி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க போயிருப்பாங்க. நாங்களாம் போக மாட்டோமே, நாங்களாம் அப்படி கிடையாதுன்னுவாங்க. 92க்கு பிறகு தவ்ஹீத் ஜமாத் இவங்கலாம் வந்தா பிறகு கொஞ்சம் சீர்திருத்தம் குரான்ல என்ன சொல்லிதோ அது பிரகாரம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்னன்னு தான் இருந்தது. இப்பவும் இருக்க முகர்ரம் மாசம் தீ பிதிக்கிறதுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இது என்னது சந்தனக்கூடு ஊர்வலம், அது அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. நாகூர் தர்கா, கோவளம் தர்கா, கொடி கட்டுறது, தர்கா ஜெண்டா கொடி கட்டுறது எல்லாமே இந்து மதத்துடைய தொடர்ச்சி தான். இது இஸ்லாத்துலயும் கிடையாது. தர்கான்றது கிடையாது. தர்கா கான்செப்டே கிடையாது. நீங்க தர்காக்கு போனீங்கன்னா நீங்க அடுத்த செகண்ட் நீங்க முஸ்லீம் இல்லைன்னு குரான்ல இருக்கு. அடுத்த செகண்ட் நீங்க முஸ்லீம் கிடையாது. ஏன் சொல்லுங்க யாரையாவது. இவர்கள்லாம் போய்கிட்டு நாங்கள் அந்த இது கொடுக்குறோம், அந்த இதுக்கு போறோம் அதுக்கு போறோம். தர்காக்கு போக கூடாதுன்னா எங்க போகணும் சார்? முஸ்லீம் பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல். ஓகே. இதுவே குழப்பிக்குவாங்க. இந்த கோர்ட்லயே போய் எல்லாம் ஒண்ணுதானேன்றாங்க. பள்ளிவாசல் தர்கா கோர்ட்ல தானே சொன்னாங்க வக்ஃப் போர்டு சார்பா. அந்த தர்கால தொழுகை நடக்கிறதுன்னு. தர்கால தொழுகை நடத்தக்கூடாது, சமாதி அது. அங்க போயிட்டு எப்படி தொழுகை நடத்துவீங்க?